வணக்கம், என் பேர் மனிஷா அஜித். கமர் கட் படத்தில் ஹீரோயினாக பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 7வது படம். ஸ்ரீராமோட பேராக பண்ணியிருக்கேன். அண்ட் என்னோடய கேரக்டர் நேம் வந்து பூங்கொடி. பூங்கொடின்ற பேருக்கு ஏற்ற மாதிரியே வந்து ஒரு வில்லேஜ் கேர்ள், வில்லேஜ் சப்ஜெக்ட் தான் இது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஒரு வில்லேஜ் பேஸ் பண்ணி எடுக்கிற கதை தான். அண்ட் வில்லேஜில் பொண்ணுங்க எப்படி இருப்பாங்க, ஸ்கூல் படிப்பாங்க, தென் காலேஜ், அங்கே என்னென்ன பண்ணுவாங்க, அங்கே யார் லவ் பண்ணுவாங்க, அந்த மாதிரி தான். சின்னதுலேருந்து கூடவே படித்து வளர்ந்துட்டு இருந்த 2 ஹீரோ அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் அவங்க காலேஜ் போகிறாங்க, அங்கேயும் அவங்கள லவ் பண்ணுறாங்களா இல்லை என்ன அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு சின்ன கதை. அண்ட் இந்த படத்தில் வந்து நான் எப்போதுமே சொல்லலாம், ஒரு ஹீரோயின் என்னென்னலாம் பண்ணலாமோ எல்லாமே வந்து இந்த கேரக்டரில் பண்ணியாச்சு. என்னென்னலாம் பண்ணக்கூடாதோ அதுவும் சேர்த்து பண்ணியிருக்காங்க. அண்ட் சாரி, நான் ஏன் சிரிக்கிறேன்னா என்ன நினச்சி எனக்கு சிரிப்பு வந்துட்டுருக்கு. ஏன்னா ஒரு சாங் ஃபைட்லாம் கூட பண்ணியிருக்கேன் இந்த மூவிலனா. எல்லாமே வந்து எங்கள் டைரக்டர் சாரால் தான். ஏன்னா வந்து ஒரு ஹீரோயின் எப்படிலாம் காட்டணுமோ அப்படி எல்லாம் அழகாக காட்டணும்னு சொல்லி எங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டுருக்காரு ராம்கி சார். அவர் கூட ஒர்க் பண்ணதில் ரொம்பவே வந்து ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ ஒரு ஈஸியாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தோம். படம் பண்ணுற மாதிரியே ஒரு கஷ்டமாகவே இல்லை. அதே மாதிரி எங்களோட ஷூட்டிங் ஸ்பாட்டில் வந்து ஒரு சத்தமாக இது எதுவுமே இருக்காது. ரொம்ப காமாக இருக்கும். ஒரு வீட்டில் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியே இருக்கும். அங்கே சீன் போதா இல்லை ஷார்ட் போதா என்ன நடிச்சிட்ருக்காங்க எதுவுமே வெளில தெரியாத அளவுக்கு அவ்வளோ சைலண்ட்டாக போயிட்டுருக்கும். அது எல்லாமே வந்து எங்கள் ராம்கி சாரால் தான். ஏன்னா வந்து அவர் ஒர்க் அப்படின்னு வந்துட்டா அவருக்கு யார் என்ன பண்ணாலும் அதை பற்றி கவலை இல்லை. அவரோட வேலை, அவர் இத்தனை நாளில் இந்த சீனெல்லாம் முடிக்கணும்னு ஓகே பண்ணிட்டாருன்னா அவள் தான் அன்றைக்குள்ளே அந்த 4 சீன் முடிச்சு ஆகணும். முடிக்காட்டி அவ்வளோதான், அவருக்கு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு ஒரு மாதிரி ஆகிடுவார். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒரு நாளைக்கு 3 சீன் முடிக்கணுன்னா நாங்கள் 4 சீனாகவே முடிச்சிட்ருப்போம். அவர் ரூமில் வந்து சொல்லார், என்ன மனுஷன் இன்றைக்கி 3 தான் போக நினச்சேன், பரவாயில்ல 4 சீன் போயிடுச்சு, நாளைக்கு ஒரு சீன் கம்மி பண்ணிடலாம், நாளைக்கு நீங்கள் வந்து ஆஃப் டே ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ வந்து அவ்வளோ ஒரு ஜாலி, அவ்வளோ ஒரு என்ஜாய் பண்ணணும் தான் சொல்லணும். ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து திருவண்ணாமலை சுற்றி தான் எடுத்துகிட்ருக்கோம். அங்கே வந்து ஜவ்வாது மலை, அந்த ஜவ்வாது மலை மேலெலாம் போய் அங்கெல்லாம் வந்து ஒரு சாங் போயிட்டுருக்கு. அண்ட் இந்த படத்தில் மொத்தம் 4 சாங் இருக்குது. எனக்கு வந்து 3 சாங் இருக்குது. பூங்குடி கேரக்டர் ஹீரோயினுக்கு வந்து 3 சாங் இருக்குது இந்த படத்தில். 3 சாங்கில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங் வந்து லவ் சாங். என்னோடய லவ் சாங் ஸ்ரீராம் கூட பண்ணது. எருமாட்டு பயிலே சொல்லி ஒரு ஹீரோவை எவ்வளோ திட்ட முடியுமோ அவ்வளோத்துக்கு அவ்வளோ திட்டிட்டு அவ்வளோத்துக்கு அவ்வளோ அவங்கள ஹீரோவை வந்து ரொம்ப லவ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஹீரோவை திட்டிகிட்டே லவ் பண்ணுற ஒரு சாங் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. சாங்ஸ் எல்லாமே நான் கேட்டோன்னா சொன்னேன், சார் என்ன சார் இது, ஹீரோவை திட்டுறாங்க அவங்களே லவ் பண்ணுறாங்க, எப்படி சார் நீங்கள் எப்படி சார் இப்படிலாம் பண்ணுறீங்கன்னு கேட்டுட்ருப்பேன். ஸோ அவ்வளோ வந்து ஒரு சூப்பராக போய்ட்டு இருந்தது. அண்ட் ஸ்கூல் சீன்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் காலேஜ் இருக்குது. ரெண்டுமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் காமிச்சிருக்கோம். ரெண்டுத்துக்கும் வந்து எப்போதுமே ஸ்கூல் காலேஜ் ஆஸ்யூஷுவல் இல்லாமல் அதில் வந்து ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் தான். பட் வந்து அது வந்து ரொம்ப ஒரு பெரிய லெவலில் பேசப்படுற மாதிரி காமிச்சிருக்கோம். தென் தட்ஸ் ஆல்.